அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. எட்டாத வான் அழகு எட்டும் இதழும் அழகுதான். அழியாத நினைவுகள் அழகு அழியும் உடலும் அழகுதான். திகட்டாத காதலும் அழகு திகட்டினாலும் உணவும் அழகுதான். தித்திக்கும் தேன் அழகு தேனிதழ் அதை விட அழகுதான். அனைத்தையும் பார்க்கும் கண்களும் அழகோ அழகுதான். என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 4. கமலி தாங்கள் தங்கியிருந்த அறையில் இருந்தபடியே கதவை திறந்து வெளியில் பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பின் வேகமாக அறைக்குள் சென்று தனது மொபைலை எடுத்து மணியை பார்த்தவள் மொபைல் தன் கையில் இருந்து நழுவி கட்டிலில் விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். மணி இப்பொழுதுதானே அதிகாலை 4 மணி ஆகிறது. ஆனால் கமலி கவியை பார்த்தே அரை மணி நேரத்திற்கும் மேலாக போகிறதே. அப்படியெனில் அவள் எப்பொழுது எப்படி இங்கிருந்து சென்றிருப்பாள் என யோசித்து கொண்டு இருந்தவளுக்கு இதை எப்படி யாரிடம் சொல்வதென்றே தெரியாமல் லேசாக கதவை திறந்து யாராவது வருகிறார்களா என எட்டி எட்டி பார்த்து கொண்டேதான் இருந்தாள். மண்டபத்தில் இருந்து இவர்களது வீடு பக்கமே என்பதால், அதுவும் பொற்செல்வியின் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்க அவர்களை தங்கள் வீட்டிலேயே தங்கச் சொல்லிவிட்டு ராஜரத்தினமும் செல்வியும் அவர்களது வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். கவிக்கு மேக்கப் செய்ய பியூட்டிஷன் பெண் காலை 5 மணிக்கு வருவதாக இருக்க கவி கமலி இருவரும் மண்டபத்தில் மணமகள் அறையிலேயே தங்கி கொண்டனர். இப்படி இருக்க அங்கு அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னால் அங்கு இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் தெரிந்து எத்தனை சங்கடம் என நினைத்தவள் அழைப்பு விடுக்கவில்லை அவரது பெற்றோருக்கு. சரி என்ன செய்யலாம் என யோசித்தவள் கவிக்கு அழைப்பு விடுத்தாள். அவளும் ஒரே ரிங்லேயே எடுத்து விட்டாள். எங்கு கமலி பயப்பட போகிறாளோ என எண்ணி. அக்கா எங்கே இருக்க என வேகமாக கேட்டாள் கமலி. கோவிலை வச்சு நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்றாள் கவி. காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு என்னக்கா சொல்கிற? இப்போ அப்பா அம்மா அத்தா அத்தானுக்கு அப்புறம் இந்த ஊருக்கெல்லாம் என்ன எப்படி பதில் சொல்லுவ என்றவளிடம், அதுக்காக நான் விரும்பாத ஒருத்தருக்கு எப்படி என் கழுத்தை நீட்ட முடியும் என்றாள் கோபமாக கவி. கமலி, ஏங்கா இப்போ தான் தெரிஞ்சிச்சா நீ விரும்பாத மாப்பிள்ளையை கட்டி வைக்க போகிறாங்கன்னு என்றாள். அப்பா அப்படி சொன்னதால என்னாலேயும் மறுத்து பேச முடியலை, நான் என்ன செய்வேன் என்றவளிடம், ஏன் இப்போ செஞ்சது அதுவும் அப்பா சொல்கிறதுக்கு மாறாக நடந்து மறுக்கிற மாதிரி தானே? அதை விட முன்னையே சொல்லியிருந்தால் லேசாக முடிஞ்சிட போகுது. இப்போ ஊரை கூட்டி வச்சு நம்மளை பெற்றவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே என்றாள் கமலி. அதுக்காக என் வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லை தானே என்று கமலியிடமே கவி கேள்வி கேட்டிட, இப்படித்தான் விரும்பின நீங்கள் 2 பேரும் சுயநலமாக உங்கள் நல்லதுக்கு மட்டுமே யோசிச்சா 2 பக்கம் இருக்கிற பெற்றவங்க தானே மனசால ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்றவளிடம், சும்மா ஏதேதோ பேசிகிட்டே இருக்காத கமலி, உன் காலை எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கல, அதான் எடுத்துட்டேன், விஷயத்தையும் சொல்லிட்டேன் என்றவள் அவ்வளவுதான் என்பது போல பட்டன அழைப்பை துண்டித்து இருந்தாள் கவி. கமலிக்கு தான் என்னவோ போலாயிற்று. இப்படியே நேரம் கடத்தி கொண்டு இருப்பது நல்லதில்லை என்று மட்டும் மனதிற்குள் தோன்றி கொண்டே இருக்க மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்த அதே நேரம் அவர்களது அறையை கடந்து சென்று கொண்டிருந்தான் இலா. இலா கதவு திறந்ததுமே பார்த்து விட்டான் அங்கு நின்றிருந்தது கமலிதான் என்று. ஆனாலும் அவள் இவனை கண்டதுமே கதவை சாற்றியதும் இலாவின் நினைவில் கமலியின் பதற்றமான முகம் வந்து போக என்னமோ சரியில்லை எனதான் தோன்றியது அவனுக்கு. அவனது மாமா ராஜரத்தினம் நேற்றே வீட்டிற்கு செல்லும் போது இவனிடம் சொல்லிவிட்டுதானே சென்றிருந்தார் இருவரையும் பார்த்து கொள்ளும்படி. அப்படி இவள் ஏன் பதற்றமாக இருக்கிறாள்? அதுவும் என்னை பார்த்ததும் ஏன் கதவை சாற்றி கொண்டாள் என நினைத்தவன் கதவை தட்டியே விட்டான். இலாதான் கதவை தட்டுகிறான் என நினைத்தவள் வேறு வழி இல்லாமல் கதவை திறந்து அவனிடம் அனைத்தையும் சொல்லியிருந்தாள் கமலி. காலை சூரியன் தன் கதிர்களை எவரின் அனுமதியும் இன்றி ஒளிபரப்பி கொண்டிருந்தான் தங்கு தடையின்றி. திருமண மண்டபத்தின் முன்பாக பெண்கள் கோலமிட்டு வண்ணங்கள் கொடுத்து கொண்டிருந்தனர். வேந்தனோ, முதல்ல ஃபோன் போட்டு மாமாவையும் அத்தையும் வர சொல்லு என்றான். எதுக்கு என்பது போல் தயக்கமாக பார்த்தாள் இனியா. இவ ஃபோன் போட மாட்டா என்று நினைத்த வேந்தன் அவளது மொபைலை வாங்கி பார்த்தவன் அதில் 3 நம்பர்கள் மட்டும்தான் இருந்தது.
அம்மா அப்பா அக்கா என மட்டுமே இருக்க லேசாக கண்களை மட்டும் உயர்த்தி இனியாவை பார்க்க அவள் பதற்றத்தில் கைகளை பிசைந்தபடி சுற்றி முற்றியும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இனியா இங்க பாரு, பதற்றப்படாத, பொறுமையாக சொல்ல தான் இங்கே கூப்பிட போகிறோம். அங்கே வீட்டில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல மாமா அத்தை அம்மாட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் நாம் எடுத்த முடிவை சொல்லுவோம் என்றவுடன் வேகமாக இனியா வேந்தனை பார்க்க, சரி நான் எடுத்த முடிவை இப்போ சரிதானே என்று சொன்ன வேந்தன் ராஜரத்னத்திற்கு அழைப்பு விடுத்து, இந்தா பதற்றப்படாமல் பேசு என்று மொபைலை அவள் கையில் கொடுக்கவும் அந்த புறம் அழைப்பு எடுக்கவும் சரியாக இருந்தது. என்னம்மா என்றவரிடம், அப்பா உங்களையும் அம்மாவையும் மண்டபத்துக்கு அத்தான் வர சொன்னாங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் வர சொன்னாங்க. ஏதோ சமையலை பற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா என்றவளிடம், நாங்கள் கிளம்பிட்டோம்மா, வந்துட்டே தான் இருக்கோம் என்றார் ராஜரத்தினம். அந்த புறம், செல்வி எல்லாம் எடுத்துட்டேல, வா போகலாம் என சொன்னது இவர்கள் இருவருக்கும் இந்த புறம் கேட்கத்தான் செய்தது. அடுத்து வேந்தனும் அவனது அம்மாவை அழைத்து வர சொல்லிவிட்டான் உடனடியாக. மணமகளது அறையில் ராஜரத்னம் வேந்தன் ஒரு புறம் நிற்க, மறுபுறம் பொற்செல்வி காதம்பரி இனியா நின்றிருக்க வேந்தன் விஷயம் முழுவதையும் சொல்லி முடித்திருந்தான். எனங்க என பொற்செல்வியும், ஐயா ராசா என காதம்பரியும் கலங்கிட, சத்தம் என ரத்தினம் பார்வையாலேயே இருவரையும் சொல்லிட, இருவருமே கப் சிப் வாத்தியார் என்பதால் அரட்டி பழக்கமாயிற்றோ என்னவோ. இப்போ சொல்லு மருமவனே, நீ ஏதோ ஒரு முடிவெடுத்துட்டு தான் கூப்பிட்டு இருக்க, அப்படிதானே என்பது போல் ராஜரத்தினம் வேந்தனையே பார்த்திருந்தார். அவருக்கு தான் தெரியுமே அவனை பற்றி. அவனது தந்தை இறந்தபொழுது கூட தைரியமாக எதிர்கொண்டு கடையையும் நடத்தி 3 பெண்களையும் பார்த்து கொண்டவனாயிற்றே. அதை நினைத்து எப்பொழுதும் வேந்தனின் மீது ஒரு நன்மதிப்புதான் ராஜரத்னத்திற்கு. அப்படி இருக்க வேந்தன் இத்தனை உறுதியோடு தைரியமாக பேசுகிறான் என்றால் அவன் மனதில் ஏதோ ஒரு முடிவெடுத்த பின்னரே தங்களை வரவழைத்திருக்கிறான் என்று புரிந்து போனது அவருக்கு. பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும், உன்னை மனதால் நினைத்தால் அனைத்தால் அது இனிமை, தோல் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை, என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை, கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபமல்லவோ, காதலுக்கு காத்திருந்து காட்சி தந்ததோ, இனி வருவாய் தருவாய் மலர்வாய், என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய், தினம் தினம் காதல் கவிதைகள் படுத்திடும் நேரம். அது மாமா என வேந்தன் பெரியவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதம் கேட்டிட ராஜரத்தினம் தன் மகளை தான் பார்த்தார். வேந்தன் சொன்னதும் தன் மகளின் பார்வையும் வேந்தனை சந்தோஷத்தில் ஆசையாய் அவனை பார்த்த மறுநொடி அவரை பார்த்ததும் அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்ற கலக்கத்துடன் பார்த்ததை உணர்ந்த ராஜரத்தினம், அப்படியெனில் வேந்தனை கட்டிக்கொள்ள இனியாவுக்கும் சம்மதம் என தெரிந்து கொண்டவர், எங்க எல்லாருக்கும் சம்மதம், நீ என்னம்மா சொல்கிற என்ற கேள்வியுடன் பார்த்தார் தன் மகளை. இனியாவும் சம்மதமாக தலையை ஆட்ட, அப்போ பொண்ணுக்கு முகூர்த்த சேலை என காதம்பரி ஏதோ சொல்ல வர, இவளுக்கும் அதே மாடலை இவளுக்கு பிடிச்ச கலராக பார்த்து தான் எடுத்திருந்தா, ஆமாம் அந்த சேலையை கட்டலையா என தன் மகளிடம் பொற்செல்வி கேட்டார். முகூர்த்தத்திற்கு முன்னால் கட்டிக்கலாமின்னு தாம்மா என இனியா சொல்லவும், இத்தனை நேரம் வெளியில் அமர வைக்கப்பட்டிருந்த பியூட்டிஷன் பெண்ணை அழைத்து பொண்ணுக்கு அலங்காரம் செய்ய சொல்லிவிட்டு ராஜரத்தினம் வேந்தன் இருவரும் வெளியே வந்தார்கள். பெண்கள் மணமகள் அறையிலேயே இருந்து விட்டனர். நீயும் போய் தயாராகுப்பா, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் என சொன்ன ராஜரத்தினம் திருமண மேடையின் பின்னால் அலங்கரிக்கப்பட்ட மாப்பிள்ளை பெண்ணின் பெயரை பார்த்து உடனே மேடை அலங்காரம் செய்பவரை அழைத்து பெண்ணின் பெயரை மாற்றவும் செய்திருந்தார் அந்த நேரமே. ஆனாலும் அவர் மனம் ஒருபுறம் வலிக்கத்தான் செய்தது. குற்ற உணர்வில் தவித்து கொண்டிருந்தார் ராஜரத்தினம். பின்னே அவர்தானே காதம்பரியிடம் சென்று தனது மூத்த பெண்ணை அவரது மகனுக்கு பெண் கேட்டு வர சொன்னது. ஒரு நாள் இரவு நன்கு தூங்கிக் கொண்டிருந்த ராஜரத்தினம் தண்ணீர் தாகம் எடுக்க அடுக்கலைக்குள் சென்று கொண்டிருந்த அதே வேளையில் ஏதோ பேசும் சத்தம் கேட்கவும் வெளிக்கதவை திறந்து பார்க்க அங்கு எவரும் இல்லை. அப்படியே பக்கவாட்டாக எட்டி பார்க்க ஜன்னல் வழியாக தான் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஜன்னல் அருகில் சென்று கூர்ந்து கேட்க அது தங்கள் வீட்டில் இருந்துதான் என கண்டு கொண்டார் ராஜரத்தினம்.
அந்த பேச்சு சத்தத்தை கூர்ந்து கேட்டவர் ஒரு வழியாக அறிந்தும் கொண்டார். ஆம், அது அவரது மூத்த மகளே தான். சரி என நகரப்போக அடுத்து பேசியதில் அப்படியே நின்றுவிட்டார். அவள் ஒரு ஆணிடம்தான் பேசுகிறாள் என்று உறுதியாக தெரிந்து கொண்டவர் இனி இப்படியே இருக்கக்கூடாது என எண்ணிதான் 2 கல்யாணத்தையும் சேர்த்து வைத்து விடலாம் என்ற முடிவோடுதான் காதம்பரியிடம் பேசிவிட்டு வந்திருந்தார் ராஜரத்தினம். ராஜரத்தினமும் அறியாத ஒன்று, அவர் கட்டிலில் இருந்து எழுந்து கதவை திறக்கும் சத்தம் கேட்டதுமே பொற்செல்வி தூக்கம் கலைந்து எழுந்து பார்க்க, ஒருவேளை அவர் பாத்ரூம் தான் சென்றிருப்பார் என நினைத்து அன்று ராஜரத்தினம் எழுந்து வந்ததுமே பின்னாலேயே பொற்செல்வியும் எழுந்து வந்திட அவரும் தான் கேட்டிருந்தார் தன் மகள் பேசுவதை. இந்த விபரத்தை ஓரளவுக்கு காதம்பரியிடம் பட்டும் படாமல் சொல்லியிருந்தார் ராஜரத்தினம். ஆனால் மூவரும் இந்த அளவுக்கு அவள் செல்வாள் என்று எதிர்பாராத ஒன்று. கால்களின் கொலுசே கோபம் வருகிறதே, உன்மேல் கோபம் வருகிறதே. நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன், நீ வந்து கெடுத்தாயே பாவி, நீ வந்து கெடுத்தாயே. ஏனோ ஏனோ என்னை பார்க்க செய்தாய் உன்னை, நான் உன்னை காணத்தானா யுகம் தோறும் காத்து கிடந்தேனா. காலை சாப்பாடு ஒரு புறம் தடபுடலாய் நடந்து முடிந்திட அனைவரும் திருமணத்தை பார்க்க ஆவலாய் வந்து அமர்ந்தனர். வேந்தன் பட்டு வேஷ்டி சட்டையில் அமர்ந்திருக்க ஐயர் அவரது பணியை செய்து கொண்டிருந்தார் மந்திர உச்சரிப்பாக. ஐயரோ, நேரமாக எடுத்து பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்றதும் மணப்பெண்ணும் அழைத்து வரப்பட்டாள். தாமரைப்பூ வண்ண நிறத்தில் முழுவதும் வெள்ளி சரிகையாக செய்திருக்க, பார்டர் அடர் நில நிறத்தில் அதிலும் வெள்ளி சரிகை வேலைப்பாடுகள் இருந்தது. அதே அடர் நில நிறத்தில் வேலைப்பாடுகள் இருந்த ஜாக்கெட் அணிந்து தலை நிறைய பூச்சூடி கழுத்தில் புடவைக்கு ஏற்றாற் போல எடுப்பாக நகை அணிந்து நடந்து வந்தவளை பார்த்து ரசிக்கத்தான் ஆளில்லை. பின்னே மணப்பெண்ணை பார்த்ததில் மண்டபத்தில் அனைவரும் குசுகுசுவென பேசுவது நன்றாகவே பாட்டமாக தெரிந்தது. எந்த ஒரு அநியாயம் இது, அக்காவுக்கு பதில் தங்கச்சியில் வாரா? சரிதான், இவனை போய் எப்படி படித்தவ கட்டிக்குவா? நேற்று கூட மூத்தவ தானே நிச்சயத்த விழாவில் வந்து உட்கார்ந்தா, அதுக்குள்ளே ராவோட ராவா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நேற்றை பார்த்தேனே, அவள் முகத்தில் ஆடலை உம்முன்னு தானே உட்காந்துருந்தா. இப்படி ஆளாளுக்கு ஒரு புறம் பேசிட இதையெல்லாம் மிஞ்சும் பொருட்டு மேலதாளத்தை வாசிக்க சொல்லியிருந்தான் வேந்தன். ஆனாலும் அவர்கள் பார்க்கும் பார்வையை இவனால் மாற்ற முடியாதல்லவா. மெல்ல வந்து அமர்ந்தாள் பெண்ணவள். மணப்பெண்ணோ கீழ்கண்ணால் முன்னால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்தவள் கண்டும் கொண்டாள் அனைவரின் பார்வையையும்.